நாம சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது, ஏதாவது ஒரு உணவு இருக்கு அப்டின்னா, ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்கு அப்டின்னா, நம்மளுடைய பெற்றோர்கள் என்ன செய்வாங்க, உடனே எடுத்து அவங்க வாயில போட்டுக்க மாட்டாங்க. நமக்கு முதல்ல குடுப்பாங்க. நம்மள சாப்பிட வச்சு அழகு பார்ப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில, இன்னைக்கு பெற்றோர்கள்ட்ட ஏதாவது ஒரு கோவம் வந்துருச்சு, குறை வந்துருச்சுன்னா, உறவை முறிக்கக்கூடிய அளவுக்கு சில பேர் என்ன செய்றாங்க, கோவிச்சுக்க கூடியவங்களா இருக்காங்க. நயந்து போறதுக்கான பொறுமை அப்படிங்கிறதே கிடையாது. அன்னைக்கு நம்ம பெற்றோர்கள் இதே போல நம்மள நடத்தியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா இந்த துனியாவுல நாம சிறந்த நிலையில நாம இருந்திருக்க மாட்டோம். அப்படி மனசுல ஒரு கனத்தோட நாம இருக்கும் பொழுது அந்த பெற்றோர்களுக்காக துவா செய்தோம் அப்படின்னா எப்படி அது அர்த்தமுள்ளதாக இறைவன்ட்ட போகும். அப்ப அல்லாஹ்விடத்துல நாம பிரார்த்திக்கும் போது மனசு தூய்மையான ஒரு நிலையில வச்சுட்டு பிரார்த்திக்கணும். அவர்கள் இல்லாம இந்த உலகத்துல எப்படி அல்லாஹ் ஒரு தங்குமிடத்தை நமக்கு கொடுத்திருப்பான், ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருப்பான், ஒரு நல்ல நிலையில வாழச் செய்திருப்பான். நினைச்சு பார்க்கணும். அப்போ நமக்காக மட்டும் நம்ம அல்லாஹ்விடத்துல மறுமைக்கான துஆவ நாம கேட்காம பெற்றோர்களையும் இணைக்கக்கூடியவர்களா இருக்கணும். அப்படி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில 14வது அத்தியாயம் 41வது வசனத்துல ரப்பனா ஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். எங்கள் இறைவா, என்னையும் எனது பெற்றோரையும் நம்பிக்கை கொண்டோரையும் விசாரணை நடைபெறும் நாளில் மன்னிப்பாயாக. இந்த துவாவ வெறும் சரி அவங்க மேல ஒரு வெறுப்பு இருக்கு, இருந்தாலும் நான் இந்த துவாவை கேட்கிறேன்னு சொன்னா சரியா வருமா? உள்ளத்தோட கேட்க வேணாமா? ஒரு நிமிஷமும் அதைத்தான் நாம நினைச்சு பார்க்கணும். என்னதான் நமக்கு மனசு கஷ்டமா இருக்கட்டும், பெற்றோர்கள் அவர்களுடைய முதுமையுடைய நிலையில அவர்களை நாம எப்படி நடத்துறோம், இப்படி எல்லாம் நான் உங்களை எதிர்காலத்துல உங்களை நடத்துவேன், உங்களுடைய ஏதோ ஒரு கோபத்துல என்ன கத்தும் போதோ, முதுமையினுடைய சோதனையில இருக்கும் பொழுதோ உங்களை அறியாம நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளை நான் தனிப்பட்ட முறையில எடுத்துக்குவேன், உங்களுக்கு மேல நான் குரலை ஒசுத்தி ஒதுக்குவேன், நான் உங்களை பேசுவேன் அப்படின்னு நாம சொன்னோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நாம ஒரு விளையாட்டா சண்டை போடுறோம், பெற்றோர்கள்ட்ட பேசிக்கிறோம், அது இல்ல. ஆனா உறவை முறித்து வாழக்கூடியவர்களா கூட இன்னைக்கு சில பேர் இருக்காங்க. அப்படி நாம அல்லாஹ் பாதுகாக்கணும், இருக்கவே கூடாது. அவர்களையும் மன்னிச்சு நம்மளையும் மன்னிச்சு அல்லாஹ் மறுமையில சொர்க்கத்துல ஒன்னா இணைக்கக்கூடிய மக்களா இருக்கணும்னு அல்லாஹ்விடத்துல மனதார மன்றாடக்கூடியவர்களா இருக்கணும்.